தலைப்பு ஸ்பெஷலைசிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்பெஷலைசிங் அப்படின்னா ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுன்னா பிரத்யேகமாக சிறப்பானது ஒன்றாக அல்லது சிறப்பான ஒருவராக மாறுதல் அல்லது ஒரு விஷயத்திலே சிறப்பானவராக மாறுதல். ஸ்பெஷலைசிங் இன் அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. பிஃபோர் த ட்ராஜடி ஆஃப் த சிகாகோ ஃபயர் இன் 1871, D.L. Moody was involved in Sunday school promotion, YMCA work, evangelist meetings and many other activities. 1891 ஆண்டிலே சிகாகோவில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து நடப்பதற்கு முன்பாக டிஎல் மூடி நிறைய சண்டே ஸ்கூல் ப்ரொமோஷன் அந்த மாதிரி டிஎல் மூடி, ஜான் வெஸ்லி, அதே மாதிரி ஸ்பர்ஜன் இவங்கெல்லாம் உலகத்திலே மிகச்சிறந்த போதகர்கள். 18-19ஆம் நூற்றாண்டுகளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரிவித்தவர்கள், அவர்கள் வழி நடத்தினவர்கள். அப்படி டிஎல் மூடி அந்த தீ விபத்துக்கு முன்பாக ஓய்வு நாள் பாடசாலை ஒய்எம்சிஏன்னு ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியாது, நாங்கள் இருந்த காலத்தில் ஒய்எம்சிஏ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. யங் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன், YWCAன்னு ஒன்று இருந்தது, யங் உமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன். ஹாஸ்டல்ஸ் இருக்கும், நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் நடத்துவாங்க. அதில் சிறப்பான கல்விக்கான முதலீடு, விளையாட்டுக்கான முதலீடு இதெல்லாம் இருக்கும். விளையாட்டு திடல்கள் நிறைய கட்டுவாங்க. அதில் இந்த இளைஞர்களை விளையாட்டு பாதையிலும் கல்வியிலும் அழைத்து போகணும், போதையின் பிடியில் அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் ஒய்எம்சிஏவோட ஒர்க். இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங், சுவிசேஷ கூட்டங்கள் அண்ட் மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ், இன்னும் பல்வேறு விதமான செயல்பாடுகளில் டிஎல் மோடி ஈடுபட்டு இருந்தார். பட் ஆஃப்டர் த ஃபயர் he determined to devote himself exclusively to evangelism. ஆனால் அதுக்கு பிறகு அந்த தீ விபத்து நடந்த பிறகு சுவிசேஷத்தை சொல்வதற்கு மட்டுமே, நற்செய்தியை சொல்வதற்கு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்து கொண்டார். ஒன் திங் ஐ டூ became a reality to him. நான் செய்கிற ஒரே ஒரு காரியம் அப்படிங்கிற தலைப்பு தான் அவருடைய வாழ்க்கையிலே உண்மையானதாக ஆகிவிட்டது. As a result, millions of people heard the gospel. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய நற்செய்தியை கேள்விப்பட்டார்கள். Believers must devote themselves to doing one thing well. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் ஒரு வேலையை திறம்பட செய்பவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திலே நம்முடைய ஒரே பணி என்ன? ஒரே நோக்கம். வாழ்க்கையிலே நீங்கள் நோக்கம் இல்லாமல் வாழவே கூடாது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கணும். ஏன் அப்படி செஞ்சிட்ருக்க, சும்மா அப்படியே போகிற போக்கில் செஞ்சுட்டு போனேன் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து இருக்காது. நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு நோக்கமே என்னன்னு தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய நோக்கம்தான் என்ன? என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? என்னை பற்றி உங்களுடைய திட்டம் என்ன? நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, சண்டை போடுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த திட்டத்தை, ஒரே திட்டத்தை நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். அதில் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுடா, கில்லாடிடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது தெளிவாக செய்யும். இப்போ நம்முடைய நோக்கம், இந்த வாழ்வின் நோக்கம் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் அதோடைய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யும். அப்படி செய்யும்போது உத்தமமான காரியங்களை நாம் செய்வோம். இறைவனுக்கு பொல்லாப்பு செய்வது பிடிக்காது. அநீதி எல்லாம் பாவம்தான். பாவத்தை தேவன் வெறுக்கிறார். தவறான காரியத்தை நாம் செய்யவே கூடாது. அப்படி நாம் தேவனுக்கென்று நம்முடைய குறிக்கோளை வைத்து கொள்ள வேண்டும். As a result, millions of people heard the gospel. Believers must devote themselves to doing one thing well. No athlete succeeds by doing everything. தடகள போட்டியாளர்கள் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் செய்வதன் மூலமாக வெற்றி பெறுவதில்லை. He succeeds by specializing. தடகள போட்டியாளர்கள்னால் ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கான், ஒருத்தன் 100 மீட்டர் ஓட்டம் தான் ஓடுவான், 400 மீட்டர் ஓட்டம், 1000 மீட்டர் ஓட்டம், மாரத்தான் ஓட்டம், எல்லாத்திலையும் ஓட மாட்டான். 100 மீட்டர் போட்டினா 100 மீட்டர் போட்டி தான். 400 மீட்டர் போட்டி, ரிலே ரேஸு,
அதேமாதிரி மாரத்தான் ரேஸ்லாம் வேறு வேறு இதில் பங்கேற்பாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் ஓட்டம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவர் ஷார்ட் புட் த்ரோ, ஜாவ்லின் த்ரோலாம் இருப்பாரா? யோசனை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இருக்க மாட்டார். அப்போ ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க அன்னு சொல்கிறாரு. The winners are those who concentrate, who keep their eyes on the goal and let nothing distract them. நீங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நீங்கள் தொழில் செய்தாலும், நீங்கள் படித்தாலும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும், நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய கண்கள் அந்த உங்கள் இலக்கின் மீது கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனம் சிதறினாலும் என்ன ஆகுது? வின்னர்ஸ் ஆர் தோஸ் ஹூ கான்சன்ட்ரேட், ஹூ கீப் தேர் ஐஸ் ஆன் த கோல் அண்ட் லெட் நத்திங் டிஸ்ட்ராக்ட் தெம். உங்களுடைய கவனத்தை விட்டு வேறு எதுவுமே சிதறடிக்கக்கூடாது. நான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் கவனத்தை எது சிதறடிக்கிறது? நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய கவனத்தை எது சிதறடிக்கிறது? ஒரு கேள்வி கேளுங்க, நீங்களே பதில் எழுதுங்க. ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. என்னுடைய கவனத்தை எது சிதறடிக்கிறது? என்னுடைய நேரம் அதிகமாக எதனால் வீணாகிறது? நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கே புரியும். நீங்களே திருத்திக்கங்க. உங்களை நீங்களே திருத்த முடியாது, உங்களை நானும் திருத்த முடியாது. உங்களுடைய தேவனுடைய ஆவியானவர் திருத்துவார். அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அதான் பவுல் சொல்கிறாரு, பழையவைகள் எல்லாம் ஒழிதன, எல்லாம் புதிதாகின அப்படி சொல்கிறாரா இல்லையா? ஸோ நீங்கள் என்னத்தில் இருக்கிறீங்க, என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க, எது உங்களுடைய கவனத்தை இழுக்கிறது, சிதறிப்போக செய்கிறது, எதனாலே நீங்கள் நேர்த்தியாக வர முடியும்? The winners are those who concentrate, who keep their eyes on the goal and let nothing distract them. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. They are devoted entirely to the calling. அவருடைய அழைப்பிற்கு அவர்கள் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். Like Nehemiah, the wall builder governor, they reply to the distracting invitations, I am carrying on a great project and cannot go down. நெகேமியா என்ன பண்ணார்? எருசலேமுடைய பட்டணத்தை திரும்ப சுவர்களை எடுத்து கட்டினார். அந்த சுவர்களை எடுத்து கட்டுறதை பற்றியே அந்த நெகேமியாங்கிற அந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தன் கிழக்கு வாசலை கட்டினான், ஒருத்தன் மேற்கு வாசலை கட்டினான். எனக்கு அந்த நெகேமியா சாப்டரே புரியாது. ஒருத்தனா அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் இந்த வாசலை கட்டினாங்க, இந்த செவத்தை கட்டினாங்க, இப்படியே இருக்கும். அவருடைய நோக்கம் முழுமையாக எதில் இருந்தது? எருசலேமின் சுற்றுச்சுவரை நான் கட்டி முடிப்பேன் என்பதிலே இருந்தது. அவர் அதில் வெற்றி பெற்றார் இல்லையா? They are devoted entirely to their calling. Like Nehemiah, the wall building governor, they reply to the distracting invitations, I am carrying on a great project and cannot go down. Concentration is the secret of power. உங்களுடைய வல்லமை சக்தியின் ரகசியம் என்னென்னா, அதிலே கண்ணும் கருத்துமாக நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நம்ம டைம் வச்சுக்கணும். காலையில் 9:45 ஆஃபீஸில் இருக்குன்னா யூ மஸ்ட் கீப் இட். எந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறீர்களோ, உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணணும், எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ, அடுத்து உங்களுடைய லெவல் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதான் பிஸ்னஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த நெக்ஸ்ட்டு 5 years வாட் வுட் பி யுவர் க்ரோத்? யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுங்கிற க்ரோத்தை இப்போயே நீங்கள் டார்கெட் பண்ணுங்கிற. அதுதான் ஆண்டவரும் சொல்கிறார். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நான் ஆண்டவருடைய வழியில் எப்படி நிற்பேன், எதையும் நான் கவனம் செலுத்த விட மாட்டேன், என்னுடைய கவனத்தை சிதறடிக்க எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன், என்னுடைய கவனம் முழுவதும் என்னுடைய நேசர் மீதாகவே இருக்கும். அதான் பவுல் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவரை பற்றும் அறிவை அடைவதற்காக என்னுடைய கல்வியும் வேண்டாம், என்னுடைய சங்கி மங்கி பதவியும் வேண்டாம், என்னுடைய கொலைகார புத்தியும் வேண்டாம். சங்கி மங்கி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த மதத்தைச் சேர்ந்த, இந்த மார்க்கத்தைச் சேர்ந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டவும், காவலில் ஒப்படைக்கவும், கொலை செய்யவும் அவனிடத்தில் அதிகாரம் உண்டு. அவன் என்ன சொல்கிறான் பாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாகிறாமல். ஏன்? அதுக்கு முன்னாடி ஒரு சங்கிமங்கி. நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். இன்றைக்கி நெத்தானியாக இருக்கான்ல, அவன் ஒரு கிறுக்க, உலகத்தையே அழிக்கிற ஒரு கிறுக்கு பையன் நெத்தானியா. ஆமாம், மெண்டல் நான் உள்ளபடியே.
அது நியாயப்பிரமாணம் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும். யூதர்கள் எல்லாரும் கொலை வெறி பிடித்தவர்கள். உலகத்திலே மிக கொடூரமானவர்கள் யாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த 2 நாளுக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சார்ல, அவர் எப்படி கொலை பண்ணாங்கன்னு மட்டும் நீங்கள் அப்படியே பாருங்கள். சயின்டிஃபிக்கலாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இந்த உள்ளங்கையில் சியாட்டிக் நரம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த மணிக்கட்டில் ஒரு முறை நீங்கள் இப்படி மூங்கில் இப்படி மூட்டில் இடிச்சிட்டோம்னா சுள்ளுன்னு அடிக்கிறதுல அந்த சியாட்டிக் நரம்பு இங்கே இருக்குது, அதில் ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணாங்க. முள்ளை தூக்கி தலையில் வச்சு ஒரே அழுத்தி குத்துனாங்க. இங்கே இந்த இடத்துல சின்னதாக ஒரு கிழிச்சா எப்படி வலிக்கும் தெரியுமா, அந்த பொட்டில் அதில் முள்ளை வச்சு அழுத்துறாங்க. வாரை வச்சு அட்டின்னு வச்சு அப்படியே உடம்புல இருக்காது அந்த தோலை பூரா உரித்து எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணாங்க. அப்படி கொடூரமாக கொலை பண்ணி துடிக்க சாகிறத பார்த்து ரசிக்கிறவன் தான் யூதன். அவன் தான் பிராமணன். இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ கொடூரமானவங்க. இன்றைக்கி இந்த அணில் குஞ்சுகள்லாம் என்ன சொல்லுது, இந்த பீசப்பிக்கு துணை போகிறதுக்காக போகிறான். மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. மிக கொடூரமானவர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டியும், அதுவும் நம்ம கண்ணியத்தோடு போராடணும், நம்ம முறையாக போராடணும். நம்முடைய எதிரி எப்படி வேணால் போராடுவோம். இப்போ இன்றைக்கி ஈரான் போரில் கூட நீங்கள் பாருங்கள், யார் செய்கிறா? அமெரிக்காக்காரனும் யூதரும் என்ன செய்கிறான்? பிள்ளைகளை 600 பிள்ளைகளை கொலை பண்ணியிருக்கான். ஸ்கூல் மேலேயும் மருத்துவமனைகள் மேலே குண்டு போகிறான். ஆனால் ஈரான் அப்படி போடக்கூடாது. ஈரான் கண்ணியத்தை கடைப்பிடித்து அணு உலைகள் மீதும் மின்சார உற்பத்தி நிலையங்கள் மீதும் இராணுவ மையங்கள் மீதும் வங்கிகள் மீதும் போரின் அணுகுமுறைகளை அனுசரித்து அவன் கொண்டு போகிறான். நம்ம அது மாதிரி செய்யணும். நம்ம நியாயமாக தான் இவர்களோடு போரிடணும். ஆனால் எதிரி எப்படி வேணால் போரிடுவான். அப்பேற்பட்ட கொடூரமான மனநிலை உடையவன் தான் பவுல். அவன் தான் சவுலாக இருந்தான். அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய படிப்பு வேண்டாம், என்னுடைய அதிகாரம் வேண்டாம், இந்த யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் வேண்டாம். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். என்னுடைய கவனம் பூரா இப்போ எங்கே இருக்கிறது? ஒரே கவனம், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்ட ஒரே கேள்வி அதுதான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? அதானே கேட்டான் தமஸ்குவுக்கு போகிற வழியில். அவ்வளோதான் இவனுடைய ஒற்றை நோக்கம். உமக்காக நான் எதையும் செய்வேன், எல்லாவற்றையும் விட்டேன். அந்த கவனத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம். தே ஆர் டிவோட்டட் என்டையர்லி டு தேர் காலிங். அதுதான் ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பவர். உங்களுக்கு வல்லமை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திலே மிக கண்ணும் கருத்துமாக ஈடுபடுங்கள். அதுதான் உங்களுடைய வல்லமை, அதுதான் உங்களுடைய சக்தி. இஃப் a river is allowed to overflow its banks, the area around it becomes a swamp. But if that river is dammed and controlled, it becomes a source of power. புரியுதா என்னன்னு? ஒரு பெரிய ஆறு போகுது. கொள்ளிடம்னு ஒரு ஆறு இருக்குது, 4 கிலோமீட்டர் அகலம். அப்படியே தண்ணி போச்சுன்னா கடல் மாதிரி போகும். இப்படி கடல் மாதிரி போகும்போது என்ன ஆகும்? எப்பயுமே சேத்தியாத்தோப்பு, இந்த பக்கம் பெரிய பெரிய அணைகள் எல்லாம் பூரா வயல்கள் எல்லாம் முழுகி போயிடும். அணைக்கரை பூரா வெள்ளக்காடாக போயிடும். ஃபுல்லாக மக்கள் அழிஞ்சு தவிப்பாங்க. ஆனால் இதையே ஒரு மிகப்பெரிய டேமாக கட்டி அந்த டேமில் ஃபுல்லாக மேட்டூர் டேம், இங்கே கொள்ளிடத்தில் போகிற அவ்வளோ தண்ணியும் மேட்டூர் டேம்லேருந்து வருது. அப்போ அந்த மேட்டூர் டேமில் தண்ணியை சேகரித்து அதை மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு தயார் பண்ணி அதை கொண்டு வரும்போது எப்படி ஆகுது? மிகப்பெரிய சக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? அந்த டேமில் கட்டி வைக்கிறது 8 மாதங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கிறது. எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள். அதே தண்ணியை அப்படியே விட்டுருந்தோம்னா என்ன இருக்கும்? எல்லாவற்றையும் அழித்து தீர்த்து ஒன்றுமில்லாமல் பண்ணி அவ்வளோ தண்ணியும் கடலிலே போய் கலந்துருக்கும் இல்லையா? பட் இஃப் தேட் ரிவர் இஸ் டேம்ட் அண்ட் கண்ட்ரோல்டு, இட் பிகம்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் பவர். அது மாதிரி தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முயற்சிகளும் எல்லாமே
ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திலே செயல்படுமானால், நான் என்னுடைய வல்லமையை கடவுளுக்கு பயந்து, என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுக்கு பயந்து அமைப்பேன். எந்தவித துன்மார்க்கமான காரியத்தையும், கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படி நீங்கள் உறுதி கொண்டு உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஞானம், உங்களுடைய பயிற்சி அத்தனையும் நான் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டுமே செயல்படுத்துவேன் என்று ஒற்றை விஷயத்தில் நீங்கள் இதை பிரத்யேகமாக ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற சக்தியின் அளவு இருக்குது பார்த்தீங்களா, பல ஆயிரம் மடங்கு பெருகிவிடும். அப்பொழுது உங்களை பார்க்குறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இப்படி இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் நம்முடனே இருக்கிறார்களவா, இவனுக்கு இப்பேற்பட்ட ஞானம் எப்படி வந்ததுன்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டாங்க. இவன் சாதாரண ஆசாரி பையன் தாங்க, இந்த சோசப் ஆசாரி பையன் தானேங்க இவன், எப்படிங்க இவனுக்கு அறிவு வந்துச்சு அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சோசப் விஜய்க்கு அறிவு வந்துடுச்சு பற்றியா, காட்டு மிராண்டி பையன் மாதிரி பேசிக்கிட்டு உலகத்தில் இருக்க அத்தனை இளைஞர்களையும் கெடுத்துட்டு எவ்வளவு கேடுகட்ட நிலைமைக்கு அவருடைய சிந்தனைகள், அவருடைய பேச்சுகள். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேசிட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அவன் வாயிலேருந்து வர்றது பூரா சாக்கடை தான். அவன் கட்சியில் ஒருத்தனு கூட அறிவில்லை போல, அவ்வளோ பேர் சாக்கடையாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எச்சரிக்கையாக பாருங்கள். அவனவன் தன் வாயின் பலனால் அவனுடைய வயிறு நிரம்பும்னு போட்டிருக்கு. எப்பேற்பட்ட அசுத்தமான காரியங்களை பேசுகிறார். எந்த விதமான நல்ல செய்கைகளையும் செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய செயல்களின் முடிவு எப்படி இருக்கும். உங்களை பார்க்க உடனே இயேசு கிறிஸ்து பேசினோடனே அப்படியே எல்லாரும் வாயை பிளந்து நிற்கிறான். பிரதான ஆசாரியர்லேருந்து, கவர்னர்லேருந்து, மன்னர்லேருந்து பவுல் பேசும்போது எல்லாம் அப்படியே அகிரிப்பா ராஜாவே அப்படியே வாயை பிளந்து நிற்கிறான். என்னையா பேசுகிற, கொஞ்சம் குறைய என்னையவே கிறிஸ்டின் ஆக்கிடுவ போல அப்படின்னு கேட்குறாரு பவுல் பேசுகிற ஞானத்தை பார்த்து. நீ சொல்கிற பார்த்தா என்னையும் சம்மதிக்க பண்ணுவோம் போலையே, நீங்கள் மட்டும் இல்லை, அவங்க அரண்மையில் இருக்க எல்லா பேரும் சம்மதிச்சு தான் ஆகணும், இதான் உண்மைங்கிறார். அவ்வளவு தெளிவாக பேசுகிறார். அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உப்பால் சாரமேறினதாக இருக்கணும். நம்மை பேச்சை கேட்கிறவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டும். அவ்வளோ பெரிய ஞானம் எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி போங்க. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய ஒற்றை சிந்தனையாக இருக்கட்டும். அப்பொழுது இந்த புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். சம்திங் டு பாண்டர். வாட் டஸ் யுவர் மினிஸ்ட்ரி ஸ்பெஷாலிட்டி லுக் லைக் ஹவ் வெல் ஆர் யூ டிவோட்டட் டு தேட் ஒர்க். நீங்கள் என்ன விதமான பணியை செய்கிறீர்கள் ஆண்டவருக்காக? நீங்கள் படிக்கிறீங்க, எழுதுறீங்க, ஏதாவது ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது செய்து கொண்டே வர வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை பாதி தான். பாதி இறைவனுக்கான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனுக்காக அர்ப்பணித்து கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனுக்காக நான் பல காரியங்களை செய்யலாம். சில பேர் இறைவனுக்காக நம்ம வாழணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ ஐக்கிய சபை, ஐக்கிய ஜனநாயக கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம தெருவில் இறங்கி போராடுவோம், சண்டை போடுவோம், நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். கிறிஸ்தவ வாழ்க்கை அது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியினால் வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் என்ன தான் பயங்கரமான கத்திகளையும் துப்பாக்கிகள் எடுத்து போராடினாலும் அதனால் ஜெயிக்க முடியாது. பல இடங்களில் வரலாறு பாருங்கள். நீங்கள் பேசாமல் இருந்து நானே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று பாருங்கள் தான். நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குது? விசுவாசம் எரிகோ சுவர் எப்படி விழுந்தது? எகிப்திலேருந்து மக்கள் வராங்க. எரிகோ பெரிய சுவர், ஜெரிகோ எப்படி விழுந்தது? கடவுள் என்ன சொன்னார்? ஆளுக்கு கையில் ஒரு அம்பை எடுத்துக்கோங்க, ஈட்டியை எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய பாறாங்கல்லை எடுத்துக்கோங்க. நான் சொல்லும்போது எல்லாரும் அம்பு எங்கன்னா சொன்னார். போய் கோட்டையை சுற்றி வாங்கடான்னார். 3 நாள் சுற்றி வாங்கடான்னார். 4வது நாள் கோட்டை மல்லாக்க விழுந்துருச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம் இல்லையா? நம்முடைய மனித முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவரை செயல்பட விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவரை செயல்பட அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதில் உங்களை பிரத்யேகமானவர்களாக மாற்றுவார். இவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, இவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஆளுக்கு ஆனாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவங்களுக்கு? ஒரு கடையில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு டெய்லி 100 ரூபா தான் சம்பளம் இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த ஓனர் 10 வருஷம் கழித்து கேட்குறாரு, எப்படிங்க அவர் இப்படி ஆனார் அப்படின்னு கேட்குறாரு.
இது நடந்தது. அப்போ நீங்கள் உங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் 2 பேரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமாலாம் நீங்கள் வரல. இந்த விஜய் படத்தில் சொல்லுவான்ல, அலிபாயா, நீயா வரலடா, உன்னை வர வச்சமுடான்னு சொல்லுவான்ல. அது மாதிரி இறைவன் உங்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து இந்த குடும்பத்திலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய திட்டம் என்னென்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் பிள்ளை நில்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய திட்டமெல்லாம் சாதாரணமான சின்ன சின்ன வாச்சாம் போச்சான் திட்டம், அல்ப சல்பெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய திட்டங்களே உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பற்றி கொள்வது உங்கள் கையில் இருக்குது. முழங்கால் போட்டு ஜெபியுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வேலை 5 மணிக்கெலாம் டான்னு மனசில் ஆண்டவருடைய சத்தம் வரணும் உங்களுக்கு. அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடுங்க. அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகுங்க. அப்பொழுது வெற்றிகரமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?